ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல சூப்பரான ஃபில்டர் காஃபி எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க சூப்பரான ஃபில்டர் காஃபி அப்படின்னா, ஒரு காஃபி அப்படி ஆத்தினாலே அதோட வாசனை, அதோட திக்னஸ், அதோட கலர் இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது நல்ல காஃபியா, அதை நம்ம குடிக்கலாமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியும். அந்த மாதிரி சூப்பரான காஃபி தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். அது மட்டும் இல்ல, அதாவது காஃபி பவுடர் ஃபில்டர் போடும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டிகாஷனை மட்டும் இறக்கிட்டு செகண்ட் வேண்டாம், அது கொஞ்சம் தண்ணியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இந்த ஒரு சிலர் வந்து செகண்ட் போடுவாங்க, தேர்ட் டிகாஷன் போடவே மாட்டாங்க. 3 டிகாஷனுமே நல்லா திக்கா வாசனையா சூப்பரா போடலாம். இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நமக்கு காஃபி பவுடர் நல்ல மிச்சமாகும். காஃபி வந்து எத்தனை காஃபி நீங்க கலந்தாலும் எல்லா காஃபியுமே ஒரே டேஸ்டோட சூப்பரா இருக்கும். அதுக்கு நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காஃபி ஃபில்டர். காஃபி ஃபில்டரோட சைஸ் வந்து நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சின்ன ஃபேமிலினா சின்ன ஃபில்டரா இருக்கணும். இதே பெரிய ஃபில்டர் வச்சிருக்கோம், கம்மி மெம்பர்ஸ்க்காக காஃபி போடணும் அப்படின்னா நிறைய பொடி போட வேண்டியதா இருக்கும். இப்போ நிறைய டிகாஷன் இறங்கும். அது 2 நாளைக்கு மேல இருக்கும்போது அதுல ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, காஃபி வந்து ரொம்ப சுமாராயிடும். அதனால சின்ன ஃபில்டர் செலக்ட் பண்ணிக்கணும். காஃபி ஃபில்டர் வந்து எப்பயுமே நம்ம கிளீனா வச்சிருக்கணும். இது பாத்தீங்களா, ஹோல்ஸ் எல்லாம் நல்லா அடைக்காம கிளீனா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வச்சுக்கணும். 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காஃபி ஃபில்டர்ல அந்த டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம காஃபி பவுடர் போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி கேஸ்ல காமிச்சோம்னா அந்த ஹோல்ஸ்ல ஏதாவது அடைப்பு இருந்தா கூட நல்லா கிளீன் ஆயிடும். அடுத்தது வந்து காஃபி பவுடரோட செலெக்ஷன். பொதுவா வந்து 80-20 மார்க்கெட்ல இருந்து நிறைய பிராண்ட் கிடைக்குது. நமக்கு எந்த பிராண்ட் பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைன்னு இருக்கக்கூடாது, மீடியமா இருக்கணும். அந்த மாதிரி காஃபி பவுடரா பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து காஃபி கொட்டை வாங்கி இல்லை நீங்க சொல்லி அரைக்கிறீங்க அப்படின்னா எந்த ப்ரப்போர்ஷன்ல நம்ம அரைச்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்டேஷன், பீபெரி 2 விதமான கொட்டை இருக்கு. பிளான்டேஷன் இது வந்து திக்னஸ்க்காக, இது வந்து 200 கிராம் வாங்கிக்கலாம். பீபெரி அது வந்து ஃப்ளேவருக்காக, அது வந்து 300 கிராம் அப்படின்னு வாங்கிக்கலாம். 50 கிராம் சிக்கரி. ஒரு சிலர் வந்து இந்த பீபெரி பிளான்டேஷன் ரெண்டுமே ஈக்குவல் அமௌண்ட்டா வாங்கிட்டு 50 கிராம்ஸ் சிக்கரி சேர்த்துப்பாங்க. அதாவது அரை கிலோ காஃபி பவுடருக்கு 50 கிராம் சிக்கரி அப்படிங்கிற ஒரு கணக்குல அந்த மாதிரி சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்தது தான். இப்போ நம்ம வந்து ஃபில்டர்ல இந்த 3 டிகாஷனும் தனித்தனியா எப்படி போடுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டிகாஷனை யூஸ் பண்ணி எப்படி பெஸ்ட் காஃபி கலக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ டிகாஷன் போடுறதுக்கு நம்ம ஃபில்டர்ல காஃபி பவுடர் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து இது மேலே டாப்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து 3/4 வாசி வர்ற அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் ஃபில் பண்ணிக்கணும். நமக்கு தோணும் ரொம்ப அதிகமான காஃபி பொடி போடுறோமோ அப்படின்னு, ஆனா இல்லை. இப்போ நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அப்போ வந்து இது பாதிக்கு வந்துடும். இது பாருங்க, 3/4 வாசி ஃபில் பண்ணியாச்சு. நமக்கு இந்த காஃபி ஃபில்டரோட இந்த மாதிரி பிளஞ்சர் கிடைக்கும் இல்லையா, இதை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்பவும் அழுத்திடக்கூடாது. லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட காஃபி பவுடர் இப்போ நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஹாஃபில் இருக்கும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு கரண்டி இந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து இந்த ஃபில்டரில் விட்டுடணும். இது வந்து தண்ணி விடும்போது நல்லா அப்படியே ஸ்லோவாக விடணும். இதுக்கு மேலே தண்ணி இதில் விடக்கூடாது, மூடி வச்சிடணும். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம போட்டுக்கிற காஃபி பவுடர் வந்து வெட்டாறதுக்காக. நம்ம முன்னாடியே எல்லா தண்ணியும் போட்டுட்டோம் அப்படின்னா டிகாஷன் வந்து தரன்னு தண்ணியாக இறங்க ஆரம்பிச்சிடும், ஸ்பீடாக இறங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பண்ணோம்னா சொட்டு சொட்டா நல்லா திக்காக டிகாஷன் இறங்கும். ஒரு 10 செகண்ட் கழிச்சு நம்ம காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, காஃபி பொடி மட்டும் வெட்டாயிருக்கும். இது வந்து ஒரு சொட்டு டிகாஷன் கூட நமக்கு இறங்கியிருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஸ்லோவாக இந்த காஃபி ஃபில்டர் இந்த மேலே டாப் இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபில் ஆகிற வரைக்கும் தண்ணி விடணும். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஆட் பண்ணணும். இதுக்கு இந்த ஃபுல்லாக ஃபில்டர் மேலே டாப் ஃபுல்லாக நம்ம தண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஃபில்டரை மூடிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சிடணும். ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா சொட்டு சொட்டா நல்லா டிகாஷன் இறங்கியிருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டிகாஷன் போட்டு 1/2 hourல நமக்கு இறங்கிடுச்சு. டிகாஷன் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிகாஷன் மாதிரியே செகண்ட் டிகாஷனும் எப்படி ஸ்ட்ராங்காக போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிகாஷன் போட்ட உடனே அது 1/2 hourல நமக்கு டிகாஷன் இறங்கிடும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் உடனே செகண்ட் டிகாஷன் போட்டுருவோம். அந்த மாதிரி போடாம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு இப்போ எப்படி செகண்ட் டிகாஷன் போடுறது அப்படிங்கிறது காமிக்கிறேன் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டிகாஷன் வந்து நம்ம ஃபில்டர் ஃபுல்லாக போட்டோம். இப்போ செகண்ட் டிகாஷன் அதே மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சுட்டு
பொறுமையா இந்த ஃபில்டர்ல வந்து 3/4 அளவுக்கு போடணும். நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கணும். இப்போ பாருங்க இந்த ஃபில்டர்ல 3/4 அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மூடி வச்சுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடணும். இப்போ செகண்ட் டிகாஷன் இறங்கினதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் டிகாஷன் நம்ம ஆல்ரெடி இதில் டம்ளரில் ஊற்றி வச்சிட்டோம். நம்ம செகண்ட் டிகாஷனும் போட்டுட்டோம், அதுவும் இறங்கியிருக்கு. அது எந்த அளவுக்கு திக்காக இறங்கிருக்குன்னு நான் இப்போ இதில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க எந்த அளவுக்கு திக்காக இறங்கிருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் டிகாஷன் மாதிரியே இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம செகண்ட் டிகாஷன் இறக்கியிருக்கோம். இப்போ நம்ம தேர்ட் டிகாஷன் போடலாம். தேர்ட் டிகாஷன் போடுறதுக்கு நம்ம செகண்ட் டிகாஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு நம்ம போடணும். இப்போ வந்து 5 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேர்ட் டிகாஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேர்ட் டிகாஷனுக்கு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டிகாஷன் ஃபுல்லாக போட்டோம், செகண்ட் டிகாஷன் 3/4 போட்டோம். இந்த மேலே இருக்கிற கப்பில் பாதி அளவுக்கு இந்த பாருங்க கரெக்டாக நான் பாதி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போட்டதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுணும். இதுவும் சொட்டு சொட்டா நல்லா இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகாஷன், இது வந்து செகண்ட் டிகாஷன். நம்ம தேர்ட் டிகாஷனும் போட்டோம் இல்லையா, அதை நான் அப்போ இந்த டம்ளரில் போட்டு காமிக்கிறேன். அதுவும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு பாருங்க. பார்த்தீங்களா, இதுவும் வந்து நல்லா திக்காகவே இருக்குது. நம்மளோட ஃபர்ஸ்ட் டிகாஷனில் அதிகமான ஃப்ளேவர், அதிகமான டேஸ்ட்டு, நல்ல கலர், திக்னஸ் எல்லாமே இருக்கும். செகண்ட் டிகாஷனில் இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தேர்ட் டிகாஷனில் செகண்ட் டிகாஷனோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம வந்து எல்லா டிகாஷனையும் ஒன்றாவே கலந்துக்கணும். அப்போ என்னாகும், டிகாஷன் ஃபுல்லாக ஒரே மாதிரி ஈவனாக, ஒரே டேஸ்ட்டு, ஒரே கலர், ஒரே திக்னஸோட நல்லா இருக்கும். ஒவ்வொரு டிகாஷனுக்குமே வந்து 4 to 5 hours கேப் கொடுக்கணும். நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிகாஷனை வந்து டெய்லியே சாயந்தரம் 5 மணிக்கு போட்டுருவேன். நைட்டு வந்து 9லேருந்து 10 மணிக்குள்ள செகண்ட் டிகாஷன் போடுவேன். மார்னிங் எழுந்திரிச்சதுமே தேர்ட் டிகாஷன் போட்டுருவேன். இப்போ 3ஐயும் கலந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அந்த ஹோல் டே அந்த டிகாஷனை வச்சு நம்ம காஃபி போட்டுக்கலாம். அந்த ஃபில்டரையும் காலையிலேயே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வந்து நமக்கு க்ளீனாக கரைப்படியாமல் நல்லா இருக்கும். நான் இப்படி தான் மேனேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு இது கன்வீனியன்ட்டாக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காஃபி போடுறதுக்கு டிகாஷன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி. ஸ்டவ்வில் பால் வச்சு கொஞ்சம் கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கணும். மேலே வந்து ஏடு கட்ட விடாமல் கலந்தோன்னா அந்த ஃபேட் அந்த பால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த காஃபி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பால் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பால் காய்ச்சும் போது எப்பயுமே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு காய்ச்சினோன்னா காஃபி குடிக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு நல்ல சூடாக இருக்கும். பால் சூடாகிறதுக்குள்ள நம்ம காஃபிக்கு தேவையான சர்க்கரை, நான் இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறேன். அவங்கவுங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்களுக்காக 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு காஃபிக்கு தேவையான அளவு டிகாஷன் ஆட் பண்ணிக்கிறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம டிகாஷன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே ஒரு 2 தடவை ஆற்றணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல நுரை வரும். அது வந்து காஃபியில் நல்ல மேலே ஒரு ஃபோமாக நமக்கு நிற்கும். பார்த்தீங்களா, ஆற்றினதுனால எவ்வளோ நல்லா நுரை வந்திருக்கு. பால் வந்து நல்ல சூடாயிடுச்சு. எப்பயுமே காஃபிக்கு வந்து பாலை பொங்க விடாமல் அப்படி கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம காஃபி கலந்துடலாம். நம்ம அந்த காஃபி கலக்கிறதுக்கு முன்னாடி வெறும் பாலை வந்து நல்லா அப்படி ஆற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நல்லா நுரை வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த காஃபியில் விட்டோம்னா காஃபி சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது காஃபி. நுரை நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதே இல்லை பாருங்க. இப்போ நம்ம ஆற்றுனா நமக்கு தெரியும். இன்னும் டிகாஷன் நமக்கு வேணும் அப்படின்னா சில பேர் ஸ்ட்ராங்காக குடிப்பாங்க, சில பேர் வந்து லைட்டாக குடிப்பாங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிடும். வேணும்னா டிகாஷன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே குடிக்கலாம். பாருங்க எவ்வளோ நுரையோட காஃபி சூப்பராக இருக்கு பாருங்க. நம்மளோட சூப்பரான ஃபில்டர் காஃபி சர்விங்க்கு ரெடி. நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண இந்த சின்ன சின்ன விஷயங்களை கரெக்டாக பண்ணாலே போதும். நல்லா வந்து சூப்பரான காஃபி, நல்லா எக்கானமியாக காஃபி பவுடர் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஈஸியாக வீட்டில் போட்டுற முடியும். இன்னைக்கு இந்த காஃபி எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா காஃபியை ஒரு ஆற்றிட்டு குடிச்சோன்னா நல்லாயிருக்கும். நம்ம இதில் தனியாக எக்ஸ்ட்ராவாக வந்து நுரையெல்லாம் எடுத்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த நுரை ஃபார்ம் ஆகுது பாருங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. சொல்லுவாங்களா ருசி நாக்கிலே நிற்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.